பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையினால எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் தாட்ட ஷேர் பண்றேன். நானும் என் ஹஸ்பண்டும் சும்மா நாங்க பேசிட்டு இருக்கும்போது, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "இதுவரைக்கும் என் லைஃப்ல எந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாவும் எனக்கு எதுவுமே நடந்ததில்ல. ஆண்டவர் மட்டும் தான் என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்தாரு. நமக்கு எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ப எதிர்பார்க்கக்கூடாது. ஜாபா இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலுமே சரி, ஆண்டவர் தமக்கு சித்தமானத அவர் டைம் வரும்போது கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுதான் பெஸ்ட்டா இருக்கும்னு என் ஹஸ்பண்டும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். நைட்டு தான் நாங்க இத பத்தி பேசிட்டு இருந்தோம். மார்னிங் கரெக்ட்டா ஆண்டவர் எனக்கு ஒரு மெசேஜ் குடுக்குறாரு. அதாவது மெசேஜ் நானு டிவில கேட்டேன். என்ன யார பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு பத்தி. யோசேப்பு பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். யோசேப்பு சிறைச்சாலையில எந்த தப்புமே செய்யாம இருக்கும்போது, ராஜாவோட பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிகளின் தலைவனும் தனித்தனியா கனவு கண்டு, அதோட மீனிங் தெரியாம கவலையில இருக்கும்போது, யோசேப்பு அந்த ட்ரீமோட மீனிங்க ரிவீல் பண்றாரு. அவர் பானபாத்திரக்காரன்கிட்ட, "நீ அகைன் ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது, ராஜா கிட்ட என்ன பத்தியும் சொல்லுன்னு" சொல்லி அனுப்புறாரு. ஆனா பானபாத்திரக்காரர் என்ன செஞ்சாரு, அவர் ஜாப்ல ஜாயின் பண்ற அந்த என்ஜாய்மெண்ட்ல தனக்கு ஹெல்ப் பண்ண யோசேப்ப மறந்துட்டாரு. ஆனா ஆண்டவர் மறப்பாரா? ராஜாவுக்கு ஒரு ட்ரீம் வர, அவரோட மீனிங் தெரியாம அவர் கவலையில இருக்கும்போது தான் பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்தது, ராஜா கிட்ட நம்ம யோசேப்ப பத்தி சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு. பாருங்க, உடனே சிறைச்சாலையில இருந்த அந்த யோசேப்ப ஹேர் கட் பண்ணி, மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணி ராஜா கிட்ட கூட்டிட்டு வர, அவனும் ஆண்டவர் கிருபையால ராஜா கண்ட கனவோட அர்த்தத்த சொல்ல, கடைசியில அந்த நாட்டுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆகிடுறான். அவன்கிட்ட கொஞ்சம் கூட பெருமையே இல்லங்க. அப்பா, அம்மாக்கு ரொம்ப செல்லப்பிள்ளையா இருந்தவர் தான் யோசேப்பு. ஆனா, சகோதரரால குழியில போடப்பட்டு, பிறகு மீதியாரிடம் விற்கப்பட்டு, போத்திபார் வீட்ல பொய் குற்றம் சாட்டப்பட்டு, சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டவனுக்கு, இப்போ ஆண்டவர் எவ்வளவு பெரிய உயர்வு கொடுத்திருக்காரு பார்த்தீங்களா? மெயின் லெசன் என்னன்னா, பான பாத்திரக்காரன் யோசேப்ப பத்தி அவன் ஜாப்ல ரீஜாயின் பண்ணும்போதே ராஜா கிட்ட சொல்லியிருந்தா, பான பாத்திரக்காரனுக்கு கீழே தான் ஏதாவது சின்ன வேலை கிடைச்சிருக்கும் யோசேப்புக்கு. கரெக்டா? ஏன்னா அத ரெக்கமெண்ட் பண்றதே பான பாத்திரக்காரன் தான்னும்போது, அவனோட ஜாப்க்கு கீழே தான் அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒர்க் ராஜா குடுத்துருப்பாங்க. ஆனா ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாம அவன் மறந்துட்டான் ஆக்சுவலி. அவன் மறந்துட்டு ராஜாவுக்கே ஒரு நாள் கனவு வரும்போது தான் ஞாபகம் பான பாத்திரக்காரன் அத ரிமைண்ட் பண்ணி ராஜா கிட்ட சொல்லும்போது, யோசேப்பு அதுவரைக்கும் பொறுமையோடு காத்திருந்ததுனால, ரெக்கமெண்டேஷன்ஸே இல்லாம போனதால தான் யோசேப்புக்கு இவ்வளவு பெரிய போஸ்டிங், பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங் கிடைச்சதுங்க. சிறைச்சாலையில இருந்தவனுக்கு ஆண்டவர் அவன் பொறுமையா இருந்ததுனால கொடுத்த பதவி தான் பிரைம் மினிஸ்டர். ஸோ நம்ம கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்டவரையே நம்பி இருப்போம். பொறுமையா காத்திருப்போம். நமக்காக இவங்க பேசுவாங்களா? இவங்க நமக்காக சொல்லுவாங்களா? அப்படின்னு இனிமேல் யாரையும் நம்பி இருக்காம, ஆண்டவர் எனக்காக அவங்க கிட்ட பரிந்து பேசுவாரு. ஆண்டவர் எனக்கு தமக்கு சித்தமானத கொடுப்பாரு அப்படின்னு முழுமையா நம்ம இனிமேல் ஆண்டவரையே சார்ந்திருப்போம். அதிசயங்கள காண்போம்.